So very good morning to you dear children. So this is the last part of the lesson. So production of heat, light, sound and pressure during a chemical reaction. Understand? Idhula vandu production of heat I have already explained it. Heat is required for a chemical reaction to take place அப்படினு சொல்லும்போது I have explained that already to you. Understand? இப்போ அதுல பார்த்தோம்னா production of heat. So there are two types of chemical reactions, exothermic and endothermic, which I have explained it in the previous video. Exothermic chemical reaction is one where heat is given out. Endothermic is one where heat is absorbed. When heat is absorbed, the surface gets cooled down. That is what I have already explained to you, but there will be another video to you which will explain that better also. The second one is production of light. Understand? In the production of light, fireworks, fireworks, for example, phosphorus. Phosphorus அப்படின்றது white phosphorus, red phosphorus varieties of phosphorus are there. இதுல ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா white phosphorus are also called as yellow phosphorus வந்து ignition temperature ரொம்ப கம்மினா எப்படின்னா a piece of white phosphorus எடுத்து டேபிள் மேல வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா in a few seconds it will start burning on its own. தானாகவே எரிய ஆரம்பிச்சிடும். எங்கேருந்து அந்த வெப்பத்தை எடுக்கும் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரே அது வந்து எரியறதுக்கு போதுமானது. இப்போ இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். நான் பாட்டுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன். இக்னிஷன் டெம்பரேச்சர் அதுக்கு ரொம்ப கம்மி. இப்போ இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்றது என்ன முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு பேப்பர் எடுக்கிறேன், பேப்பரை நன்றா சுருட்டி அந்த பேப்பரை வந்து லைட்டா தண்ணியில நினைச்சிட்டு எடுத்துட்டு போய் ஒரு கேண்டில் ஃபிளேம்ல காட்டுறேன். பேப்பர் உடனே எரியுமா? எரியாது. ஏன்? அதுல வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பேப்பர் வந்து ஈரமாயிடுச்சு. இட் இஸ் வெட் and therefore what will happen when I put it on the flame it will take some time. first water அதுல ரிமூவ் ஆயிடும். அந்த வாட்டர் ஆவியா போன அப்புறமா தான் எரிய ஆரம்பிக்கும். அப்ப till then what is happening அப்படின்னு பார்த்தோம்னா the paper has not reached its ignition temperature. அப்போ ஒரு பொருள் எரியணும். இப்ப நான் பேப்பரை வந்து தண்ணியில நினைக்காம அப்படியே கேண்டில் ஃபிளேம்ல காட்டும்போது என்ன ஆகும்? அந்த பேப்பர் உடனே எரிஞ்சு போயிடும். காரணம் என்ன? ஃபிளேமோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 800 டிகிரி சென்டிகிரேட் மேல இருக்கும். பேப்பர் வந்து காட்டின உடனே அந்த பேப்பர் உடனே தன்னுடைய அந்த இக்னிஷன் டெம்பரேச்சர் எரியக்கூடிய அந்த டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதே வந்து ஒரு சின்ன மரக்கட்டை எடுத்துட்டு போய் கேண்டில் ஃபிளேம்ல காட்டிட்டு இருக்கிறேன், பேப்பர் எரிகிற மாதிரி உடனே அந்த மரக்கட்டை எரிஞ்சிடுமா அப்படின்னா எரியாது. ஏன்னா பேப்பரோட இக்னிஷன் டெம்பரேச்சர் வேற, அந்த மரக்கட்டையோட இக்னிஷன் டெம்பரேச்சர் வேற. பேப்பரோட இக்னிஷன் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி, ஆனா மரக்கட்டையோட இக்னிஷன் டெம்பரேச்சர் அதிகம். அதனால அதை போதிய அளவுக்கு ஹீட் பண்ணாதான் அந்த டெம்பரேச்சரை ரீச் பண்ணும் போது அது எரிய ஆரம்பிக்கும். So that is what is the meaning of ignition temperature. இப்ப இந்த பாஸ்பரஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ரெண்டு வகையான பாஸ்பரஸ் இருக்குது, ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ். ஒயிட் பாஸ்பரஸ் கேன் ஆல்சோ பி கால்ட் as yellow பாஸ்பரஸ் சொல்லுவாங்க. இந்த ஒயிட் பாஸ்பரஸோட இக்னிஷன் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி, டேபிள் மேல வச்ச உடனே எரியும். ஓகே, நம்ம பாஸ்பரஸ் எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வத்தி குச்சி மேல இருக்கிற பிரவுன் கலர் சப்ஸ்டன்ஸ் தான் பாஸ்பரஸ். ஓகே, ஆனா அங்க இருக்கிறது வந்து ரெட் பாஸ்பரஸ், அதோட இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகம். ஓகே, ரூம் டெம்பரேச்சரை விட அதிகம். அண்டர்ஸ்டாண்ட்? அதனால அதை டேபிள் மேல வச்சுட்டு எரியுமா அப்படின்னா எரியாது. அதை எப்ப எரியுது? இன்னொரு பாஸ்பரஸ் லேயர் மேல உராயும் பொழுது. ஃபிரிக்ஷன் டெக்ஸ்ட்ல உராய்தல் அப்படின்னாலே இட் இஸ் ஃபிரிக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட்? சோ இந்த வத்தி குச்சியில இருக்கிற மருந்து பகுதியை என்ன பண்றேன், வத்தி பெட்டியில இருக்கிற மருந்து பகுதி மேல தேய்க்கும் பொழுது அந்த ஃபிரிக்ஷன்ல ஒரு வெப்பம் கிரியேட் ஆகுது. ஓகே, there is a heat liberated because of friction between the matchstick and the matchbox, and that heat helps the matchstick to burn. Okay, so there light is also produced. இல்லீங்களா? ஃபிரிக்ஷன் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி பாஸ்பரஸ் எரியும் பொழுது வெப்பம் வெளியில வருது. அது வேற, அது வந்து ஒரு கான்செப்ட், ஹீட் இஸ் லிபரேட்டர். இன்னொன்னு பிரகாசமாகவும் இருக்குது. வத்தி குச்சி எரிக்குது அப்படின்னா ஒரு இருட்டு ரூம்குள்ள வத்தி குச்சி கொழிச்சு காட்டோம்னா ரூம் பிரகாசமா தெரியுது. we are able to see things around because of a light being emitted. That is also a chemical effect. Okay, production of light.
இப்ப இதுல சொல்லும்போது உங்க புக்ல இது கொடுக்கல, இருந்தாலும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பயோ கெமிலூமினசன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. இது லூமினசன்ஸ் அப்படின்றது இட் கிவ்ஸ் அ க்ளோ இல்லைங்களா. இந்த பயோலூமினசன்ஸ் அப்படின்னு சொல்றது இயற்கையிலேயே சில பூச்சிகளுக்கும் விலங்குகளுக்கும் இந்த வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. இது நிறைய பார்த்தோம்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ்ல இருக்குது. கடல்வாழ் உயிரினங்கள், இந்த விலங்கினங்கள் சொல்றோம் இல்லையா, உள்ள இந்த சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஜெல்லிஃபிஷ். ஓகே, ஆழ்கடல்ல இருக்கும் பொழுது அந்த சூரியனோட வெளிச்சமானது அந்த கடல் ஆழத்துக்கு போய் ரீச் ஆகிறது கிடையாது. அங்க இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜெல்லிஃபிஷ் பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேதியியல் மாற்றங்கள், இதை தான் கெமிலூமினசன்ஸ் ரியாக்ஷன்ஸ் சொல்றோம். இதனால வந்து ஒரு வெளிச்சத்தை இது வந்து எதுக்காக பயன்படுத்துது அப்படின்னு சொன்னோம்னா, தன்னுடைய ப்ரே அட்ராக்ட் பண்றதுக்காக. மேல அட்மாஸ்பியர்ல இந்த மின்மினி பூச்சி, இந்த நெருப்பு பூச்சின்னு சொல்லுவோம். ஓகே, அதோட அப்டமன் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு லைட் எரியுற மாதிரி மின்னி மின்னு எரியும். இதுவும் வந்து it is a chemical reaction which gives out light. The chemical reaction that happens inside the body of the insect, and that we call it a chemiluminescence reactions. இது வந்து உயிருள்ள பொருட்கள்ல நடக்கிறதுனால அது பயோலுமினசன்ஸ்னு சொல்றோம் இல்லைங்களா. Production of sound happens when crackers burst into. இப்ப இந்த மெக்னீசியம் ரிபன் ஒன்று இருக்குது. மெக்னீசியம்ன்றது ஒரு மெட்டல். அது வந்து ஒரு சின்ன டேப் மாரி பட்டையான ஒரு மெலிதாக பட்டையாக செஞ்சு நெருப்புல காட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா எரிய ஆரம்பிக்கும் பை நேச்சர். ஓகே, அந்த மெட்டல் வந்து எரியும் பொழுது பார்த்தோம்னா பிரகாசமா இந்த மத்தாப்பு கொளுத்தி வர மாதிரி பிரகாசமான வெளிச்சம் விழும். ஒயிட் கலர்ல ஒரு பவுடர் மேல டிராப் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒயிட் கலர்ன்றது என்ன அப்படின்னா மெக்னீசியம் ஆக்சிஜனோட வேதியியல் பரிமாற்றங்கள் நடக்கும் போது, when a chemical reaction takes place between magnesium and oxygen, magnesium oxide is formed. MgO ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகுது, அந்த பவுடர் இருக்குது இல்லைங்களா. இதுல கொஞ்சம் லைட்டா கிராக்கிங் நாய்ஸும் கேட்கும். நம்ம காதில் பார்த்தோம்னா படப்படப்படன்னு வெடிக்கிற மாதிரி. இந்த கல் உப்பு இருக்குது இல்லைங்களா, கல் உப்பு, அதை எடுத்து நீ நெருப்புல போட்டுனாலும் படப்படப்படன்னு வெடிக்கும். ஓகே, இது வந்து when it is heated up because of the chemical reaction, sound is also produced during the chemical reaction. Okay, the last one is when a chemical reaction is taking place in a closed container. ஓகே, ஒரு எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த க்ளோஸ்டு வெசல்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, பிகாஸ் ஆஃப் த ரிலீஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி, இல்ல வேப்பர், ஸ்மோக், கேஸஸ் ஆர் ரிலீஸ்டு. இதனால என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த வெசல்குள்ள இருக்கக்கூடிய பிரஷர் சேஞ்ச் ஆகும். ஓகே, the pressure will increase. So pressure is also an effect of a chemical reaction. So I will add up some videos to it. Understand? So with this lesson gets over. இப்ப இந்த லெசனோட எண்ட்ல பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு கொடுத்துருக்காங்க. அதுல global warming is a dangerous condition in which Earth's average temperature rises alarmingly due to various human activities அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை நான் டெப்பா டிஸ்கஸ் பண்ண liberation of carbon dioxide அப்படின்னு சொல்லும் போது it is one of the main reasons why global warming is taking place. இதை தவிர்த்து liberation of chlorofluorocarbons அப்படின்றோம் இல்லையா. இந்த குளோரோஃப்ளூரோ அப்படின்னா குளோரின் மற்றும் புளோரின், இவங்களுடைய கார்பன் பார்ட்டிகல்ஸ் தான் குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு சொல்றேன். இது எங்க இருக்குதுன்னா ரெஃப்ரிஜரண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் ஒன்று இருக்குது இந்த கம்ப்ரஸர்ல, அதுல வந்து புளோரின் கேஸ் நிறைய இருக்குது. இது வந்து வெளியில அட்மாஸ்பியரோட கலக்கும் பொழுது அட்மாஸ்பியர்ல குளோபல் வார்மிங் உண்டு பண்ணும். ஏன்னா இது உடனே குளோபல் வார்மிங் ஏற்படுத்துது இல்லை, இது ஒரு ப்ராசஸ். இது இந்த கேசஸ் வந்து அப்படியே மேலே ஏறி போய் மேலே பூமியை சுற்றி ஒரு லேயர் பிளாங்கெட் மாதிரி ஓசோன் லேயர் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த ஓசோனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா O2.
O3 அதாவது O2 அப்படின்னா ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் ஒன்றாக கலந்து சேர்ந்தே இருப்பதனால் O2 மாலிகல் ஃபார்ம் ஆகுது. இது மாதிரி 3 ஆக்சிஜன் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஓசோன் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஓசோன் இஸ் O3. இந்த குளோரோஃப்ளூரோகார்பன்ஸ் இந்த ஓசோன் பார்ட்டிகல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த O3 பிரேக் டவுன் ஆயிடும். ஓகே, பிரேக் டவுன் டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். அப்போ ஓசோன் தன்னுடைய தன்மையை இழந்துடும். ஆக்சிஜன் மாலிகுலோட ப்ராப்பர்ட்டி வேற, ஓசோன் மாலிகுலோட ப்ராப்பர்ட்டி வேற. இந்த ஓசோன் லேயர் ஒரு பிளாங்கெட்டா இருக்கும்போது சூரியனிலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ பிளாக் பண்றதுனால இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ்க்கு ஹீட்டிங் நேச்சர் உண்டு. இப்ப யூவி லைட் எடுத்து நம்ம ஸ்கின் மேல டைரக்டா எக்ஸ்போஸ் பண்ணோம்னா அந்த இடம் வந்து சூடா இருக்கிறது நம்ம உணர்வோம். ஓகே, when it is exposed to UV light. The reason is because ultraviolet radiations have a property of heating the surface. இப்ப இந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் ஓசோன் என்ன பண்றது, ஒரு ஃபில்டர் மாதிரி ஃபில்டர் பண்ணி வெளிச்சத்தை உள்ள அனுப்போம். இந்த ஓசோன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உடைந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் டைரக்டா பூமிக்குள்ள நுழையும் போது பூமி வெப்பமாக மாறும். அப்ப the global temperature of the earth changes. That is what we call it as global warming. Okay, thank you.